அதனால தான் அதை வச்சு நான் சொல்கிறேன். அடுத்தது இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் அப்படி கிடையாது. நீங்கள் பைத்தானில் என்ன யூஸ் பண்ணுவீங்கன்னா இன்புட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவீங்க, பிரிண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணிடுவீங்க. அதே சியில் பார்த்தீங்கன்னா ஸ்கேன் ஆஃப் பிரிண்ட் ஆஃப் யூஸ் பண்ணுவீங்க. இந்த மாதிரி நிறையா இருக்குது. அதே மாதிரி ஜாவாவில் சிஸ்டம் டாட் இன் டாட் அவுட் டாட் println அந்த மாதிரியெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஜாவாவில் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு லாங்குவேஜுக்குன்ட்டு நமக்கு என்ன இருக்குது, தேர் வில் பி அ சின்டாக்ஸ், தட் மீன்ஸ் கிராமர். அதுக்குன்னு கிராமர் இருக்குது, ஃபார்முலா இருக்குது. ஸோ அந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி தான் அந்த லாங்குவேஜை நம்ம என்ன பண்ண முடியும், இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். தேர்ஃபோர் தேர்ட் டிஃப்ரென்ஸ் என்ன, அல்காரிதத்துக்கு எந்த ரூல்ஸும் இல்லை, பட் கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணிக்கலாம். பட் ப்ரோக்ராமுங்கிறது என்ன இருக்குது, ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் ரூல்ஸ் இருக்குது. சரியா? அந்த ரூல்ஸை படித்தாதான் அந்த ப்ரோக்ராமை அந்த லாங்குவேஜில் நம்ம என்ன பண்ண முடியும், அல்காரிதத்தை வச்சு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். சரியா? த நெக்ஸ்ட் ஃபோர்த் டிஃபரன்ஸ் வாட் தே ஹவ் கிவன் மீன்ஸ் அல்காரிதம் ரிசம்பிள்ஸ் அ சூடோ கோட் விச் கேன் பி இம்ப்ளிமெண்டட் இன் எனி லாங்குவேஜ். ஓகேவா? அதாவது அல்காரிதத்தில் என்ன இருக்குன்னா சூடோ கோட், தட் இஸ் நத்திங் பட் அ பிளைன் இங்கிலீஷ். ஓகேவா? இன்டர்மீடியரி லாங்குவேஜ் நம்ம படிச்சிருக்கோம் நம்மளோட 6th சாப்டர்லேயே 11th ஸ்டாண்டர்டில் வால்யூம் 1ல் ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் அப்ஸ்ட்ராக்ஷனில். ஸோ என்ன அப்படின்னா தட் இஸ் அ பிளைன் இங்கிலீஷ் இன்டர்மீடியரி பிட்வீன் தி அல்காரிதம் அண்ட் தென் ப்ரோக்ராம். ஓகேவா? அதை வந்து எந்த லாங்குவேஜில் வேணாலும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி எழுதலாம். ப்ரோக்ராம் இஸ் மோர் ஸ்பெசிஃபிக் டு ஏ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஒன்லி. ப்ரோக்ராமுங்கிறது அந்த லாங்குவேஜில் மட்டும்தான் நம்மளால் எழுத முடியும். இன்டர்மீடியரெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. கமெண்ட்ஸ் வேணால் நம்ம கொடுத்துக்கலாம். அந்த பிளாக்ஸ்குள்ளே நம்ம ஏதாவது கமெண்ட்ஸ் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். புரியுதா என்னன்ட்டு? தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள். அதாவது டூ யூ நோவில் இருக்கிற ஒவ்வொன்றையும் நல்லா வாட்ச் பண்ணுங்கள். An algorithm that yields expected output for a valid input is called an algorithmic solution. ஓகேவா? அதாவது தனக்கு வேணுங்கிற அவுட்புட்டை ஒரு வேலிட் இன்புட் மூலமாக அது கொடுத்துச்சு அப்படின்னா தட் இஸ் கால் தென் we can find that algorithmic solution. அதுக்கு பேர் தான் algorithmic solutionங்கிறாங்க. வாட் இஸ் அடுத்த டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனாலிசிஸ் ஆஃப் அல்காரிதம். ஒரு அல்காரிதத்தை எப்படி அனலைஸ் பண்ணுறது. அல்காரிதம்னாவே என்னது, ஒரு அல்காரிதம்ங்கிறது இப்போ நம்ம என்ன அப்படின்னா ஹவு மெனி ப்ரோக்ராமிங் இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட்டட் பர் ஆப்ரேஷன். ஓகேவா? அதாவது என்ன அப்படின்னா ஒரு ஆப்ரேஷன் நடக்குது அப்படின்னா அப்போ எவ்வளோ ப்ரோக்ராமிங் இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த ஆப்ரேஷனில் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகுது அப்படிங்கிறதான். இதில் மெயினாக இது எதோட இட் மெயின்லி டீல்ஸ் வித் தி ரன்னிங் அண்ட் எக்ஸிக்யூஷன் டைம் ஆஃப் தி ஆப்ரேஷன்ஸ். ஓகேவா? ரன்னிங் அண்ட் எக்ஸிக்யூஷன் டைம் ஆஃப் தி ஆப்ரேஷன்ஸ். அதாவது என்ன அப்படின்னா எவ்வளோ நமக்கு எப்போவுமே என்ன அப்படின்னா ஒரு அல்காரிதம் நம்ம எழுத போகிறோம்னா ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணணும். அதாவது இது சீக்கிரமாக எக்ஸிக்யூட் ஆகிடுமா, அதே மாதிரி மெமரியில் அதிகமாக எடுத்துக்குமா இல்லை கம்மியாக ஸ்பேஸ் எடுத்துக்குமா, இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணால் மட்டும்தான் we can say that as a good algorithm. ஓகேவா? we can say that as a algorithm is good. புரியுதா என்னன்ட்டு? தென் நெக்ஸ்ட் பாருங்கள் என்னன்ட்டு. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நான் சொன்னதை தான் இங்கெல்லாம் கொடுத்துருக்கான். சரியா? ஸோ லிசன் பண்ணுங்கள். அடுத்தது என்ன அப்படின்னு பாருங்கள். ஸோ அனாலிசிஸ் ஆஃப் அல்காரிதம் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் எவல்யூஷன் கேன் பி டிவைடட் இன்டு 2 phases. இதெல்லாம் நமக்கு புக் பேக்கில் இல்லை, ஸோ நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கிங்க. சரியா? அனாலிசிஸ் ஆஃப் அல்காரிதம் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் எவல்யூஷன் கேன் பி டிவைடட் இன்டு 2 different phases. என்னென்னு பாருங்கள். அதாவது என்ன அப்படின்னா ப்ரியாரி எஸ்டிமேட்ஸ் அண்ட் தென் போஸ்டீரியரி எஸ்டிமேட்ஸ். ஓகேவா? ப்ரியாரி எஸ்டிமேட்ஸ் இந்த ரெண்டுமே எதோட நமக்கு மெயினாக டீல் பண்ணுது அப்படின்னா பேஸ்ட் ஆன் தி பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் தி அல்காரிதம். ஓகேவா? ஒரு அல்காரிதத்தினுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது. ஓகேவா? ப்ரியாரி அப்படின்னா இட் மெயின்லி டீல்ஸ் வித் தி இட்ஸ் எஃபிஷியன்சிஸ் டீல்ஸ் வித் தி எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். அதாவது அதுக்கு யூஸ் பண்ணுற ஹார்ட்வேர் பார்ட்ஸ், மானிட்டர், ஓகேவா, சிபியு, அதுக்கு என்னெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் நம்மளோட ப்ரியாரி எஸ்டிமேட்ஸ். இதை வச்சு தான் அனலைஸ் பண்ணுவோம். சரியா? த நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா போஸ்டீரியரி எஸ்டிமேட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா பேஸ்ட் ஆன் தி மெஷர்மெண்ட்ஸ். ஓகேவா? தட் மீன்ஸ் ஆக்சுவல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்னென்ன புள்ளி விவரம்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய ரன்னிங் டைமு, எவ்வளோ டைம்குள்ளே அது ரன் ஆகுது. ஓகேவா? அந்த அல்காரிதம் எக்ஸிக்யூட் ஆகணும்னா அதுக்கு எவ்வளோ டைம் அது எடுத்துக்குது. ஸோ தட் இஸ் அந்த புள்ளி விவரத்தை பற்றி பார்க்குறது தான் என்ன அப்படின்னா போஸ்டீரியரி டெஸ்டிங் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ அனாலிசிஸ் ஆஃப் தி அல்காரிதம் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் எவல்யூஷன் கேன் பி டிவைடட் இன்டு ஹவு மெனி டிஃப்ரெண்ட் phases? 2 phases. One is the priori estimates and another one is the posteriori testing. ஓகேவா? do you know ல பாருங்க. an estimation of the time and space complexity of the algorithm for varying input size is called algorithm analysis. ஓகேவா? இவ்வளோ இதாக நம்ம படிச்சுட்டு வந்தது இந்த 4 லைனில் அவன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டான். நீங்கள் எதை அல்காரிதம் அனலைஸ்ன்னு சொல்லுவீங்களோ ஒரு அல்காரிதம் வந்து டைமையும் ஸ்பேஸையும் எப்படி
எஸ்டிமேட் பண்ணுது, கொடுத்துருக்குற இன்புட்டுக்கு எவ்வளோ டைமும் ஸ்பேஸு அது எடுத்துக்குது. அதை வச்சு தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், அல்காரிதமிக் அனாலிசிஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். புரியுதா என்னன்ட்டு? தென் நெக்ஸ்ட் பாருங்கள், அடுத்தது என்ன அப்படின்னா complexity of an algorithm. Next topic is nothing but a complexity of an algorithm. ஓகேவா? ஸோ இப்போ என்ன அப்படின்னா காம்ப்ளெக்சிட்டினா, சப்போஸ் A is an algorithm and N is the size of the input data, the time and used by the algorithm A are the two main factors. ஏங்கிறது ஒரு அல்காரிதம்னு வச்சுக்கலாம், என்னங்கிறது நம்ம கொடுக்குற இன்புட்டுன்னு வச்சுக்கலாம். டைமு ஸ்பேஸ் யூஸ்டு பை த அல்காரிதம்க்கு வந்து 2 ஃபேக்டர்ஸ் கொடுத்துருக்கான். சரியா? அப்போ தான் அந்த ஏனுடைய எஃபிஷியன்சியை நம்ம கண்டுபிடிக்க முடியும். சரியா? எஃபிஷியன்சின்னா என்னது, எவ்வளவு கரெக்டாக இதாக இருக்குது, எஃபிஷியண்ட்டாக ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். டைம் கம்மியாக எடுத்துக்குதா, ஸ்பேஸ் கம்மியாக எடுத்துக்குதா, இல்லை எது ஜாஸ்தியாக எடுத்துக்குதுங்கிறது நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்போ அதாவது இதோட மீனிங் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ப்ரோக்ராம் வந்து கரெக்டான டைமில் ரன் ஆகுதா, கம்பைல் ஆகுதா, எக்ஸிக்யூட் ஆகுதா அப்படிங்கிறது பார்க்குறது தான் இந்த காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் அன் அல்காரிதம். தட் மீன்ஸ் அல்காரிதம் விச் டேக்ஸ் லீஸ்ட் அமௌண்ட் ஆஃப் டைம் அண்ட் த லீஸ்ட் மெமரி ஸ்பேஸ் டு எக்ஸிக்யூட், தென் we can call that algorithm is best algorithm. ஓகேவா? எந்த அல்காரிதம் வந்து கம்மியான டைம் கம்மியான ஸ்பேஸ் எடுத்து ஒரு அவுட்புட்டை நமக்கு எக்ஸிக்யூட் பண்ணுதோ, then we can call that as a good and then best algorithm. ஓகேவா? அதை தான் இங்கே அவன் சொல்ல வரான். சரியா? என்னன்னு பாருங்கள், 2 ஃபேக்டர்ஸ் இருக்குது, டைம் ஃபேக்டர், ஸ்பேஸ் ஃபேக்டர். ஆப்ரேஷன்ஸ் அண்ட் கேல்குலேஷன்ஸ் ஃபார் டூயிங் சம் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் கேல்குலேஷன், ஹவு மச் டைம் டு பி டேக்கன், தட் இஸ் கால்ட் அஸ் தி டைம் ஃபேக்டர். டைம் ஃபேக்டர்னா என்னது, ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குதோ தட் இஸ் கால்ட் அஸ் தி டைம் ஃபேக்டர். அதே மாதிரி ஸ்பேஸ் ஃபேக்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா, அப்போ அந்த ப்ரோக்ராமுக்கு எவ்வளவு, அந்த அல்காரிதமுக்கு அது எவ்வளவு ஸ்பேஸ் அலோகேட் பண்ணுது, தட் இஸ் கால்ட் அஸ் தி ஸ்பேஸ் ஃபேக்டர். therefore complexity of the algorithm f of n gives the running time and the storage space required by the algorithm in terms of n as the size of input data. அப்போ f of nங்கிறது என்னது, நம்மளோட அவுட்புட். அப்போ அந்த அவுட்புட்டுக்கு அது எவ்வளோ டைம் எடுத்துக்கிச்சு, எவ்வளோ ஸ்பேஸ் எடுத்துக்கிச்சுன்னு பார்க்கறது தான் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் த அல்காரிதம்னு சொல்ல வராங்க. சரியா? f of n is nothing but your output. புரியுதா? டைம் காம்ப்ளெக்சிட்டினா என்னன்னு பார்க்கலாம். அதாவது என்ன அப்படின்னா, ஒரு அல்காரிதம் ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸை வந்து எடுத்து முடிக்குது, எவ்வளோ டைம் எடுத்துக்குது, அந்த ஸ்டெப்ஸை முடிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிறதுங்கிறது தான் டைம் காம்ப்ளெக்சிட்டி. தென் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டிங்கிறது ஒன்றும் கிடையாது, அந்த அல்காரிதத்தை ரெக்யர்ட் டு எக்ஸிக்யூட் அண்ட் அல்காரிதம், ஹவு மச் மெமரி இஸ் ரெக்யர்ட் டு எக்ஸிக்யூட் தி அல்காரிதம். ஓகேவா? அதாவது எவ்வளோ மெமரி வந்து எடுத்துக்குது ஒரு அல்காரிதத்தை எக்ஸிக்யூட் பண்ணும் அப்படிங்கிறது தான் ஸ்பேஸ் ஃபேக்டர். சரியா? த ஸ்பேஸ் required by an algorithm is equal to the sum of the following 2 components. 2 ஸ்பேஸ் எப்படி எடுத்துக்குதுங்கிறத 2 காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க, அண்டர்லைன் பண்ணிக்கிங்க. ஃபிக்ஸட் பார்ட்டு, வேரியபிள் பார்ட். ஓகேவா? ஃபிக்ஸட் பார்ட் இஸ் டிஃபைன்ட் as the total space required to store the certain data and variables for an algorithm. அதாவது என்ன அப்படின்னா, அதாவது அந்த டேட்டாவையும் வேரியபிளையும் அந்த அல்காரிதத்தில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் எடுத்துக்கிறதுங்கிறது தான் ஃபிக்ஸட் பார்ட். ஓகேவா? சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் a is equal to 10 அப்படின்னா அந்த ஹவு மச் ஸ்பேஸ் டு ஸ்டோர், அப்போ அந்த 10 ஸ்டோர் பண்ணுறக்கு எவ்வளோ ஸ்பேஸ் எடுத்துக்குது, அப்போ 10க்கும் அந்த ஏக்கும் 10 is your constant and a is your variable. ஓகேவா? ஸோ அதை பற்றி பார்க்குறது தான் இந்த ஃபிக்ஸட் பார்ட். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேரியபிள் பார்ட். வேரியபிள் பார்ட் இஸ் டிஃபைன்ட் as the total space required by variables. ஓகேவா? எவ்வளோ வேரியபிள்ஸ்க்கு எவ்வளோ டோட்டல் ஸ்பேஸ் எடுத்துக்குது, which is size depends on the ப்ராப்ளம் அண்ட் இட்ஸ் ஐட்ரேஷன். அதனுடைய ப்ராப்ளத்தை பொறுத்தும் அதனுடைய ஐட்ரேஷனை பொறுத்து தான் நம்ம இங்கே சொல்ல முடியும். ரெக்கர்ஷன் யூஸ் டு கால்குலேட் த ஃபேக்டோரியல் ஆஃப் த கிவன் வேல்யூ n. ஓகேவா? அதாவது என்ன அப்படின்னா, நீங்கள் இப்போ ரெக்கர்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, திரும்ப திரும்ப நம்ம கால் பண்ணிக்கிட்டே இருக்குது. அப்போ அந்த வேரியபிள் பார்ட்டுங்கிறது என்னது, திரும்ப நீங்கள் கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப அது ரிப்பீட்டிவாக ஐட்ரேஷன் வந்து அங்கே நடந்துகிட்டே இருக்குது. சரியா? ஸோ அப்போ அந்த ஐட்ரேஷனை பொறுத்து மட்டும்தான் அதனுடைய சைஸை நம்ம ஜட்ஜ் பண்ண முடியும். இப்போ ஃபிக்ஸட் பார்ட்னா நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, அந்த வேரியபிளுக்கு a is equal to 10ன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. இப்போ அதே இடத்துல ரெக் ஏன்னு கொடுத்துட்டீங்க. அப்போ அந்த a is equal a less than 10ன்னு கொடுத்துட்டீங்க. அப்போ அந்த a வந்து ஏவோட இன்புட் நீங்கள் அந்த பேராமீட்டருக்கு என்ன நீங்கள் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் இது என்ன ஆகும், அந்த இது வந்து எவ்வளோ ஸ்பேஸ் வேணாலும் எடுத்துக்கும். ஆனால் மேலே வந்து நீங்கள் ஃபிக்ஸ்டாக கொடுத்துட்டீங்க a is equal to 10ன்ட்டு. இங்கே அப்படி கொடுக்கல, நீங்கள் ரெக்கர்ஷன் டைப்பில் நீங்கள் லூப்பிங் டைப்பில் நீங்கள் ஐட்ரேஷன் கொடுத்துருக்கீங்க. தட்ஸ் வை
அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வேரியபிள் பார்ட் யூஸ் பண்ணுறோம், மேலே இருக்கிறதுக்கு ஃபிக்ஸட் பார்ட்டை யூஸ் பண்ணுறோம். தென் நெக்ஸ்ட் கான்செப்ட் பாருங்கள், எஃபிஷியன்சி ஆஃப் அன் அல்காரிதம். வென் வில் யூ டோல்ட் அஸ் எஃபிஷியன்சி ஆஃப் அன் அல்காரிதம், அதாவது ஒரு அல்காரிதம் எது வந்து கம்மியான டைம் கம்மியான ஸ்பேஸ் எடுத்துக்குதோ தென் we can call that algorithm as a more efficient. ஓகேவா, an algorithm which takes short time and short space then we can say that as a efficient algorithm. ஓகேவா, ஸோ அதாவது என்ன அப்படின்னா the efficiency of the algorithm is defined as the number of computational resources used by the algorithm. ஓகேவா, அதாவது என்ன அப்படின்னா ரிசோர்ஸஸ் இருக்குது அப்படின்னா கம்மியாக எடுத்துக்கணும். ரிசோர்ஸஸ் மீன்ஸ் டைம் அண்ட் ஸ்பேஸ். which algorithm takes the minimum time and space then we can call that as the efficient algorithm. ஓகேவா, ஸோ அதாவது அதனுடைய ரிசோர்ஸ்னுடைய யூசேஜ் எவ்வளவு எடுத்துக்குது, ரிசோர்ஸஸ் இருக்குது, டைமு ஸ்பேஸு எல்லாமே இருக்குது, ஆனால் எல்லாத்தையும் அது எவ்வளோ கம்மியாக யூஸ் பண்ணுது அப்படிங்கிறத பொறுத்து தான் அது ரொம்ப எஃபிஷியண்ட்டுங்கிறத நம்ம சொல்லுவோம். சரியா, தென் நெக்ஸ்ட் இங்கே என்னென்னு பாருங்கள், அதை தான் வந்து இங்கே எஃபிஷியன்சியில் கொடுத்துருக்காங்க. திரும்ப அதையவே தான் சொல்லிகிட்டு இருப்பான். மெத்தட் ஃபார் டிட்டர்மைனிங் எஃபிஷியன்சி. தி எஃபிஷியன்சி ஆஃப் த அதை தான் சொல்லிட்டான். ஹவு எஃபிஷியன்ட்லி இட் யூசஸ் தி டைம் அண்ட் மெமரி ஸ்பேஸ். டைம் எஃபிஷியன்சி ஆஃப் த மெஷர்ட் பை டிஃபரெண்ட் ஃபேக்டர்ஸ். ஓகேவா, நிறைய ஃபேக்டர்ஸை வச்சு நம்ம டைமை வந்து கால்குலேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், write a program for defined algorithm, execute it by using any programming language and measure the total time it takes to run. ஓகேவா, நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் எழுதிட்டு அதுக்கு என்ன பண்ணுங்கள், அது எவ்வளோ டைம் எடுத்துக்குது அந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகிறதுங்கிறது தான் டைமு. எக்ஸிக்யூஷன் டைம் தட் யூ மெஷர் இன் திஸ் கேஸ் would depend on the number of factors. அப்போ எக்ஸிக்யூஷன் டைம் வந்து எதை பொறுத்தெல்லாம் எந்த ஃபேக்டர்ஸை பொறுத்தெல்லாம் நமக்கு இருக்குதுன்னு பாருங்கள். மெஷினோட ஸ்பீடை பொறுத்து எடுத்துக்கும், என்ன கம்பைலர், என்ன சாஃப்ட்வேர் டூல்ஸ் யூஸ் பண்ணுறோம், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்ன, எவ்வளோ டேட்டா அதுக்கு தேவை, இதெல்லாம் பொறுத்து தான் என்ன ஆகும். we will say that algorithm is time efficient. ஓகேவா, ஸோ இதில் இந்த மாதிரி என்ன அப்படின்னா therefore we need to develop fundamental laws that determine the efficiency of the algorithm in terms of the nature of underlying algorithm. அப்போ என்ன அப்படின்னா நம்ம நிறைய லாஸ் வந்து யூஸ் பண்ணும். இதனோட எஃபிஷியன்சியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதுக்கு நிறைய ஸ்ட்ராட்டஜிஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம். சிலது ஸ்பேஸ் கம்மியாக எடுத்துக்கும், சிலது டைம் கம்மியாக எடுத்துக்கும். therefore we have to follow so many laws. ஓகேவா, a way of designing algorithm is called what? Algorithmic strategy. ஓகேவா, அதாவது ஒரு அல்காரிதமை எந்த வழியில் நம்ம டிசைன் பண்ணுறோமோ அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறாங்க, அல்காரிதமிக் ஸ்ட்ராட்டஜின்ட்டு சொல்கிறாங்க. ஸ்பேஸ் டைம் ட்ரேட் ஆஃப் வந்து நான் நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா, ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்தோங்கிறது உங்களுக்கு ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஹோம் டெஸ்ட் நான் அந்தந்த அன்னைக்கு உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். ஓகேவா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.